இந்த ஒரு தாளிப்பை குழம்பு கூட்டுக்கு ஆட் பண்ணி பாருங்கள். அதனுடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வேறு லெவலாக இருக்கும். இன்றைக்கி சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ சின்ன வெங்காயத்தை தோலை நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். 1 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு 200 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டினுடைய தலைப்பகுதி வால் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு தோலோடைய அதையும் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் பொடிச்சிட்டு ஆட் பண்ணிக்குவோம். கருவேப்பிலை அதிகமாக ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 50 கிராம் வெந்தயம், 200 கிராம் வெள்ளை கலர் உருட்டு உளுந்த 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு மிக்சியில் பல்ஸ் மோடில் திருப்பி ஆட் பண்ணிக்குவோம். இது மாதிரி பல்ஸ் மோடில் திருப்பி ஆட் பண்ணுறதுனால இது உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜீரகம், கடுகு, சால்ட், மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிட்டு 1 டே நைட் ரெஸ்ட்டில் வச்ச பிறகு உருண்டைகளாக உருட்டி வெயிலில் காய வச்ச பிறகு மறுநாள் ஈவினிங் மறுபடியும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் காஞ்சி வந்திருக்கும். அதை உதிர்த்து விட்டுட்டு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி 1 டே நைட் ரெஸ்ட்டில் வச்ச பிறகு மறுநாள் உருண்டைகளாக உருட்டி காய வச்சிங்கன்னா இது காயறதுக்கு 10 to 15 days ஆகும். இது சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.